தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் மரபை கடைபிடிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்தவிதமான குறிப்பும் இல்லை. இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை. எனவே இந்த விடிய ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரை உள்ளது. எந்த விதமான புதிய மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது. இந்த மேதக ஆளுநர் உரையில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை முடிக்கப்பட்ட திட்டங்கள் ரிப்பன் வெட்டி திறந்துவிட்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக்கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுநரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது வெட்கக்கேடானதாகும். சுருக்கமாக விடிய திமுக அரசு தயாரித்துள்ள 2024ஆம் ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை, ஊசி போன உணவு பண்டம், பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் கேட்குறீங்க, ரைட்டு தான். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் இருக்கிறார். இது மரபு தானே. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மரபை நாங்கள் பல முறை ஓடிட்டு காட்டினேன். இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.